ரீசனிங் கியூப் அண்ட் டைஸ்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். இந்த பேப்பர் கட்டை அப்படியே கியூபா மடக்கணுமா, அதாவது 6 பார்ட் இருக்கு, நம்ம கியூபா அப்படியே மடக்கணுமா, ஆறுக்கு ஆப்போசிட்டா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்க, நம்ம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். இந்த பேப்பரை அப்படியே கியூபா மடக்கணும். ஸோ கியூப்னா எப்படி இருக்கும்? கியூப்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். கியூப்னா இந்த மாதிரி தான் கியூப் இருக்கும். ஸோ இது கியூபா மடக்கும் போது இங்கே மொத்தமாக 6 பக்கம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பக்கமும் 6 பக்கமும் மாறிடும். ஸோ அப்போ இந்த 6 பாருங்க, இந்த சிம்பிள் பாருங்க, 6க்கான சிம்பிள் இருக்கு. இந்த 6க்கான சிம்பிளுக்கு ஆப்போசிட்டா என்ன சிம்பிள் வரும்னு கேட்டுருக்காங்க. 1 2 3 4 5ல எது வரும்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, 2க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா, ஒரு பிளேஸ் விட்டுட்டு 2க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 6, இதுவே 6க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 2. அதே மாதிரி 3க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 5, 5க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 3. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 4க்கு ஆப்போசிட், இங்க ஒண்ணே எம்டியா இருக்கு. 4க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா இங்க 1, 1க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 4. ஸோ அப்ப நமக்கு தேவை 6க்கு ஆப்போசிட்டா, 6க்கு ஆப்போசிட் என்ன வருது, 2 வருது. ஸோ அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த சம்ம நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுனாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் சரி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்க 1 2 3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி கொடுப்பாங்க, ஏபிசிடி மந்த் கொடுப்பாங்க, இல்ல சிம்பிள்ஸ் கொடுப்பாங்க, அதாவது அட்டு ஆஸ் இது மாதிரி சிம்பிள்ஸ் கொடுப்பாங்க.